வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா பாருங்கள், நாட்டுக்கோழி பட்டர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழப்பம் மாதிரி இருந்துச்சா கூடையில் போட்டு இந்த இது வச்சுக்கோங்க. அரிசி அவன் பெருசு பெருசாக கொடுத்துருந்து ஏன்னா கொஞ்சம் ஃபுல்லாக போட்டு இட்லியாக போயிடுச்சுன்னா நாட்டுக்கோழி அடித்தாச்சு பாருங்கள். 3 கூரை வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி அடித்தா 3 கூரை வைக்கணும். அதுதான் எங்கள் ஊர் வழக்கம். இந்த மாதிரியே செஞ்சிட்டோம். அடுத்து கழுவி சுத்தப்படுத்திடலாம். நம்ம நாட்டுக்கோழி பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு கறியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிட்டோம்.
இப்போ கறியோட நம்ம மசாலா சேர்த்து நல்லா அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். எலுமிச்சை பழம் பிழிஞ்சிடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மசாலாவில் சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஊறட்டுங்க. ஒரு மணி நேரம் இப்படியே நம்ம ஊற விடுறோம். அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் செய்ய நம்ம எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுருவோம், ஊறட்டும் நல்லா. மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாட்டுக்கோழி பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நம்ம கடாய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ பட்டர் சேர்த்துக்கிறோம். பாருங்கள் எப்படி சூடாக இருக்குது பார்த்தீங்களா? பட்டர் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச நாட்டுக்கோழியை இதில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பட்டரில் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம சிக்கன் பீசஸை நல்லா அப்படி கிண்டி விட்றோம். அந்த வெண்ணெயோடைய வாசத்துக்கும் நாட்டுக்கோழியை நம்ம மசாலாவில் பிரட்டியிருக்கோம்ல அந்த வாசத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கன்லேருந்து தண்ணியில் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த தண்ணியிலேயே சிக்கன் பீசஸை வேக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணியெலாம் சுத்தமாக இல்லை, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம். சிக்கனை அள்ளி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா வதக்கின சிக்கனை தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதுக்கான எசன்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம்.
எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை கட் பண்ணி போட்டிருக்கோம். கிராம்பு ஒரு 4 கிராம்பு, சீரகம் எல்லாம் நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதனோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம இப்போ வதக்குறோம் பார்த்தீங்களா, இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதனால தான் நான் எசன்ஸ்னு சொன்னேன். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். நம்மளே சொன்ன மாதிரி அரைச்சி எடுக்கும்போது முந்திரி பருப்பு சேர்த்தனால ரொம்ப திக்காக நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த எசன்ஸுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம கறிக்கு கல்லுப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சோம். அதனால் நம்ம அதை வதக்கும் பொழுது உப்பு சேர்க்கலை. ஆனால் இந்த தக்காளி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா அது தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க வேணாம். ஓகேங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. மறுபடியும் இதான் கிளைமேக்ஸ். பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் உருகணுன்னே நம்ம முன்னாடியே நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன் அதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பட்டர் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளித்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி அந்த விழுதை இதோட சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்குறோங்க. சிக்கன் பீசஸ்லாம் அந்த வெங்காயம் தக்காளி விழுதில் நல்லா ஊறட்டும். நம்ம பட்டர் சிக்கன் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நாட்டுக்கோழி பட்டர் சிக்கன் சாப்பிட தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ கசூரி மேத்தியை நம்ம மேலே தூவி விட்டுட்டு இறக்கிடலாங்க. லைட்டாக 2 கிண்டி விட்டுருவோம், இறக்கிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நாட்டுக்கோழி பட்டர் சிக்கன் சாப்பிட தயாராகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பீசஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது, நல்லா வாசம் வந்துக்கிட்டு இருக்கு.
ஒரு பெரிய பீஸாக சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.